காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் வந்து மக்களுக்காக வாழ்றதாவும், மக்களுக்காக சேவை செய்றதாவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதிக்கவாதிகளோட தான் எப்பொழுதுமே தமிழக அரசியல்ல இணைஞ்சிருந்துருக்காங்க. அத என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விரலும். வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதாவது எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிச்சப்போ எம்ஜிஆர் தனியா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு முதல்ல ஆதரவு தெரிவிச்சவங்களே கம்யூனிஸ்ட்கள் தான். இன்னைக்கு விஜயோட ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப எப்படி சண்முகம் பேசுறாரோ அதே மாதிரி தான் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு வந்து கல்யாண சுந்தரம் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவோட ஆட்சி வந்து மிகப்பெரிய ஊழல முதல் ஆட்சியிலேயே 95 அந்த முதல் ஆட்சியிலேயே ஜெயலலிதா மிகப்பெரிய இமாலய ஊழல் பண்ணிட்டாங்க. அந்த 100 கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. அப்படியெல்லாம் இருந்தும் கூட ஜெயலலிதாவோட அதிமுக மிகப்பெரிய கூட்டணி வச்சுச்சு. குறிப்பா அதிமுகவோட சசிகலாவோட சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்த தாப்பாண்டியன், சி மகேந்திரன்லாம் மிகுந்த நெருங்கிய தொடர்பு வச்சிருந்தாங்க. ஊழல்வாதி ஜெயலலிதாவேன்னு ஒரு 3 கவர்மெண்ட்டுக்கும் அவரோட பயங்கரமா சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து பின்னடைவு சந்திச்ச பொழுது விஜயகாந்தோட கூட்டணி போட்டாங்க. அந்த கூட்டணி போட்டப்ப விஜயகாந்த் வந்து சீட்டு பிரச்சனையில வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையிலேருந்து விலகி வந்துட்டாரு. அன்னைக்கு வந்து கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்துல வந்து ஜெயலலிதா சரியான முறையில சீட்டு பகிர்வு கொடுக்கலன்னு ஜெயலலிதா ஒரு பொம்மைக்கு பச்சை புடவை கட்டி கொண்டு வந்து ரோட்ல போட்டு செருப்பால் அடிச்சாங்க திமுக. அப்ப அந்த கூட்டணியே பேச்சுவார்த்தையே ஃபெயிலியர் ஆகி போச்சு. சேரவே முடியாதுங்கிற இடத்துல அன்னைக்கு கூட்டணியில வந்து தேமுதிக சேர்க்கறதுக்காக தேமுதிக அலுவலகத்து வாசல்ல வந்து நின்னவங்க தான் தாப்பாண்டியனும் அந்த அளவுக்கு இவங்க வந்து அதிமுகவோட கைகூலியாகவும் ஆதிக்கவாதிகளோட அதிமுக வந்து வர்க்கத்துக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய ஆச்சு, ஜாதிக்கு எதிராகவும் ஜாதியை ஆதரிக்கிற கட்சி அதிமுக. தமிழ்நாட்டில் அப்போ வந்து சசிகலா ஜாதி சேர்ந்தவங்க தான் அதிமுகவில் இருக்காங்க. அதிமுக வந்து சசிகலாவோட சமூகத்தை சேர்ந்தவங்களோட கட்சி தாங்கிற ஒரு பேச்சே இருந்துச்சு. பின்னால அது எடப்பாடி சமூகத்து கட்சியா மாறிடுச்சு. இப்படி இந்த ஜாதி கட்சியா தான் அதிமுக அன்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டத்துக்கு எதிராக விவசாயிகளை ஒடுக்குமுறை பண்ணது, அப்புறம் மீனவர்களை ஒடுக்கியது, இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் செஞ்சது. அதெல்லாம் தெரிஞ்சுமே தான் அது கம்யூனிஸ்டுகள் அவங்களோட இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தேமுதிக கூட்டணி இதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் அப்போ வந்து போன ஆட்சியில வந்து ஜெயலலிதாவை திரும்ப ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தது வந்து ஜெயலலிதா உயிரோட இருந்தப்போ கடைசி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்தது வந்து மக்கள் நல கூட்டணி தான். அந்த மக்கள் நல கூட்டணியை அமைச்சது வந்து கம்யூனிஸ்டுகள் தான். அன்னைக்கு வந்து வைகோ, விஜயகாந்த் இவங்கெல்லாம் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் கம்யூனிஸ்டாகவும் இருந்தாரு. அதனால அவங்க எல்லாரும் ஒரே சமூகத்தினவங்களா சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சு திமுக ஜெயிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா அதுக்காக மிகப்பெரிய தொகை கைமாறுனுச்சு. மக்கள் நல கூட்டணி அமைச்சு அந்த மக்கள் நல கூட்டணியினால திமுக வீழ்த்தணுங்கிறத செஞ்சதுதான் அப்படிங்கிறத மதிமுக மல்லை சத்யா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட அவரோட கட்சி வந்து வேற அந்த கட்சியோட திரு மல்லை சத்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னது வந்து திராவிட வெற்றி கழகம் அவரோட. அவர் வந்து இந்த மக்கள் நல கூட்டணி அமைக்கிறதுக்காக பெரிய அமௌண்ட் இது பண்ணதும் அதை வச்சுதான் இவங்க வந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சு திமுக வீழ்த்தனம் ஆட்சி அமைக்க முடியாம செஞ்சாங்கிறதும் தெரியும். கம்யூனிஸ்டுகள் வந்து காலம் பூரா இதே மாதிரி திராவிட இயக்கத்துக்கு எதிரான வேலைகளை செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்போ மக்கள் நல கூட்டணி தோத்து போய் திமுகவும் தோத்து போய் அதிமுக ஆட்சி அமைச்சப்போ கலைஞர் சொன்ன வார்த்தை வந்து முதல்ல தமிழக சட்டசபையில வந்து கம்யூனிஸ்டுகள் இல்லாம இருக்காங்கன்னு மிகப்பெரிய வருத்தம் அளிக்குதுன்னு சொன்னார். இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து பிஜேபிக்கு முன்னாடியே இந்தியா முழுக்க இருந்த காங்கிரஸுக்கு அடுத்த தேசிய கட்சி வந்து சிபிஎம் தான். சரி, அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்துல எத்தனை சீட் இருக்கு? அந்த சீட்ல 4 சீட் வந்து திமுக ஆதரவு பெற்று அவங்க அமைச்ச சீட்டுங்க. இது எப்படி சொல்லணும்னா, அன்னைக்கு வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல யுரேனியம் பிரச்சனை வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ரஷ்யாவோட இல்லாம அமெரிக்காவோடதுக்காக விலகிக்கிட்டப்போ அவங்கள்ட்ட இருந்த சீட்டு 60 சீட்டு. இன்னைக்கு இருக்கிற சீட்டு 5 சீட்டோ 6 சீட்டோ நினைக்கிறேன். 4 சீட்டு வந்து திமுகவோட கூட்டணியில ஜெயிச்ச சீட்டு.
திமுகவோட கூட்டணியில உட்கார்ந்து ஜெயிச்ச சீட்ட வச்சுக்கிட்டு தான் சு. வெங்கடேசன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டா விஜய்க்கு ஜால்ரா அடிக்கிறாரு. மு.பெ. சண்முகம் எல்லாருமே இப்போ வீரபாண்டியன் எல்லாமே தாவேகாவுக்கு நடக்குது. அப்படி இருக்க பட்சத்துல வந்து எனக்கு என்னன்னா, கம்யூனிஸ்ட்கள் வந்து ஜாதிக்கு எதிரானவர்கள் கிடையாது. கம்யூனிஸ்ட்கள் வந்து வர்க்கத்துக்கு எதிரானவர்கள் தான். இவர்களோட தலைவரா இருக்க கார்ல் மார்க்ஸ் இருக்காரே, அவரே வந்து நாடற்றவர்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டவர். ஆனா இவங்களுக்கு ஜாதிய விட்டுட்டு வர முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இவங்க கம்யூனிஸ்ட்கள் பெரும்பான்மையானவர்கள் ஜாதி மனப்பான்மை கொண்டவர்கள். அவங்க தான் தொடர்ந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல குறிப்பா வந்து இடபிள்யூஎஸ் இதுக்கு ஆதரிச்சு வாக்களிச்சவர் தான் இவங்களோட முன்னோடியா இருக்கிற ரங்கராஜன் அவர்கள். இப்படி கம்யூனிஸ்ட்கள் வந்து எல்லா காலத்திலயுமே ஜாதிக்கு எதிரானவர்கள். அவங்க வந்து ஜாதியை ஆதரிக்கிறவங்க. ஜாதிக்கு எதிரானவங்கன்னா ஜாதி சமூக நீதி எதிரான, ஜாதிக்கு ஆதரவானவர்கள், ஜாதியை பெண்பாலம் கொண்டவர்கள். அதை வச்சுதான் இவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை சசிகலாவோட தொடர்ந்து தாப்பாண்டி சீமாந்திரவர்கள்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதுக்கான காரணமே இந்த ஜாதிய பெண்பாலம் தான். இவ்வளவுக்கு அப்புறமும் இப்போ திமுக ஜெயிச்ச சீட்டை எடுத்துக்கிட்டு போய் தாவேகா கொடுத்துட்டு எப்படி இவங்க அன்னைக்கு கல்யாண சுந்தரம் எம்ஜிஆருக்கு ஆதரவிச்சாரோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு இவங்க ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இதுல வருத்தம் என்னன்னா, இந்த 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 கலைஞர் வந்து ஒரு இதுல சொல்லியிருந்தாரு, நான் மட்டும் அண்ணாவை சந்திக்கலைன்னா அவர் கம்யூனிஸ்டா இருந்திருப்பாரு. நல்ல வேளை அண்ணா கலைஞர் வந்து கம்யூனிஸ்ட் ஆகல. இல்லைன்னா இந்த மாதிரியான ஜாலரா கோஷ்டிகள் கலைஞர் வந்து ஒரு மானமுள்ள சுயமரியாதைக்காரர். அப்படி இருக்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஜாலரா கூட்டணிகளோட சேர்ந்துக்கிட்டு எவெல்லாம் ஆட்சிக்கு வரானோ அவன் பின்னாடி போய் நிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அந்த வரிசையில போய் நிக்க வேண்டிய கட்டாயம் கலைஞருக்கு ஏற்படும். கலைஞர் மானமுள்ள சுயமரியாதைக்காரன் வந்து இவங்க பின்னாடி போகாம இருந்தது தான் நல்லது. இவ்வளவு கேவலமா கம்யூனிஸ்ட்கள் வந்து செய்யற இந்த செயல் வந்து இப்ப எப்படி இருக்குனாக்க, சினிமாக்காரனுங்களை பார்த்து ஜாலரா அடிக்கிற தற்கொலைங்க இருக்காங்க பாருங்க, அதை விட மோசமான செயல். ஏன்னா தற்கொலைன்னு அறியப்பட்டுட்டான். ஆனா இவங்க எல்லாம் சமூகத்துல வந்து இன்டலெக்சுவல் அறியப்பட்ட இவங்க வந்து போய் இது பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாகும். ரொம்ப ஹைலைட் ஆனது என்னன்னா, நான் வந்து என்னோட கல்லூரி நாட்கள்ல படிச்சு சிலாகிச்சு போன ஒரு புக்கு வந்து வண்ணத்து பூச்சியின் மரண சாசனம் ஜூனியர் தொடரா இருந்தது. அதுல இப்ப வந்து எந்த அளவுக்குன்னா, தமிழ்நாட்டுல இப்ப தஞ்சாவூர்லயே பிறந்து வளர்ந்த எங்களுக்கு வந்து கல்லணை டேம் மட்டும் தான் தெரியும். அதுக்கு கல்லணை அணை மட்டும் தான் தெரியும். மகேந்திரன் எழுதிதான் தென்பெரம்பூர் அணையை பத்தி தெரிஞ்சு, தென்பெரம்பூர் அணை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு போய் தென்பெரம்பூர் அணையவே நான் பார்த்துட்டு வந்தோம். அந்த அளவுக்கு ஒரு நூலோட தாக்கத்தை ஏற்படுத்தின சி. மகேந்திரன் வந்து எல்லாம் சொல்லுமா பள்ளி, அது துள்ளி விழுவுமா கழனியிலங்கிற கதையில தான் சி. மகேந்திரன் இப்ப தாவேக்கால சேர்ந்தது. அவரு உண்மையிலே சி. மகேந்திரனை பாராட்டணும். அவர் ஓப்பனா நான் தாவேக்காக்குன்னு போயிட்டாரு. ஆனா மு.பெ. சாமிநாதன், வீரபாண்டியன் எல்லாம் தாவேக்காவுக்கு ஜாலரா அடிக்குது. இப்ப பெஞ்ச் தட்டுவாங்கன்னு நினைக்கிறேன்.